பொதுவா இளைஞர்கள் எங்களுடைய கருத்து என்னன்னா, தமிழ்நாட்டுல பெரும்பாலும் ஒரு 5 டிகேட்ஸ் வரைக்குமே சினிமா பேக்ரவுண்ட் உள்ள அ பிரமுகர்கள் தான் அரசியல்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1962ல அண்ணாதுரை ஐயாயிலிருந்து இப்போ உங்களுக்கும் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கு. புதுசா கட்சி தொடங்கியிருக்க தவைக்க தலைவர் அவருக்கும் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில பிரபலமான முகங்கள் தான் அரசியல்ல ஜொலிக்க முடியுமா? அது கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கோ, ஐயா கருணாநிதி அவர்களுக்கோ திரைப்புகழ் உதவலை. இப்போ உங்கள் அண்ணன் முன்னாடி நிற்கிறவங்க, நீங்கள் தம்பி விஜயோ, ஐயா விஜயகாந்தையோ, எங்கள் அண்ணன் கமலஹாசனோடவோ, எங்கள் அண்ணன் சரத்குமாரோடவோ இந்த அண்ணனை நீங்கள் ஒப்பிட முடியாது. ஏன்னா நான் திரையிலிருந்து வரலை. உங்கள் அண்ணன் 1.5 வருஷம் சிறையில் இருந்தேன். வெளியில் இந்த இயக்கத்தை தொடங்கினேன். 2வது, நான் அறையிலிருந்து சிந்தித்தவன் இல்லை. என்னுடைய கோட்பாடுகளை, அரசியல் சிந்தனைகளை எல்லாவற்றையும் சிறையிலிருந்து சிந்தித்தவன். 2வது, இவர்களைப் போல நான் ரசிகர்களை சந்தித்தேன். புரியுதா? மக்களின் பிரச்சனைகளில் பிறந்தவன் நான். அதனால எனக்கு திரைப்புகழ் எனக்கு உதவலை. முகவரி அட்டை வேணும், ஆங்கிலத்தில் விசிட்டிங் கார்டு, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்ரு அப்படி வேணா வச்சுக்கிறோங்க. ஆனால் அதுவே போதுமானதாக அமையாது. இப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் 5 வயசில் வந்தாங்க நடிக்க. 65 வருஷம் நடிச்சிருக்காங்க. அவரை யாருக்காவது தெரியாதவங்க இருப்பாங்களா? என்னையே தெரியாதவங்க இருப்பாங்க, அவரை தெரியாதவங்க இருப்பாங்களா? ஆனால் அவர் ஏன் அண்ணன் அந்த அரசியலிருந்து பின்னடைய வந்துருச்சுன்னா, நின்று சண்டை செய்யணும். தோல்வியையும் வெற்றியையும் சமமாக கருதுகிறவன் தான் வீரனாக இருக்க முடியும். திரைப்புகழ்ங்கிறது நுழையிறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நிலைத்து நிற்கிறதுக்கு நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடு, அதை செயல்படுத்துறதுக்கு காட்டுகிற உழைப்பு, முனைப்பு, அதில் கொள்கையில் இருக்கிற பிடிவாதம், தீவிரவாதம், அதை வச்சு தான் வெற்றி அடைய முடியும்.